அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரானின் அதியுச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனியினுடைய நிகழ்வுகள் ஈரான் முழுவதும் மூன்றாவது நாளாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஈரானின் உச்ச தலைவர் குறித்தும் அங்கு நடைபெறக்கூடிய சம்பவங்கள் குறித்தும் அமெரிக்காவின் ஊடகங்கள் மிக முக்கியமான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது ட்ரம்ப் அரசினுடைய முகத்திரையை தோலெடுத்து காட்டியிருக்கின்றது. உக்ரைனினுடைய முக்கிய ஆயுத கிடங்குகளை மிகப்பெரிய அளவில் ரஷ்யா தாக்கியிருக்கின்றார்கள். ஈரான் கடற்படை தளபதி வெளியிட்டிருக்கக்கூடிய இறுதி நிகழ்வில் வெளியான அறிவித்தல் மீண்டும் பதற்றத்தை வளைகுடாவில் ஏற்படுத்தியிருக்கின்றது. இது சார்ந்து வெளியான மிக முக்கிய சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். ஈரானின் அதியுச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனி அரை நூற்றாண்டு காலமாக வல்லாதிக்க சக்திகளுக்கு அடிபணியாமல் வலிமை மிக்க ஈரானி மிகப்பெரிய தடைகள், பொருளாதார நெருக்கடிகள், தாக்குதல்கள், படுகொலைகள், மொசாட் சிஐஏயின் சதி நடவடிக்கைகளை எல்லாம் கடந்து ஒரு வலிமை மிக்க தேசமாக ஈரானை கட்டியெழுப்பியதில் அயதுல்லா அல் கமேனியினுடைய பங்கு என்பது மிக முக்கியமானது என்பதில் எந்த மாற்று கருத்துமில்லை. வளைகுடாவிலேயே இந்த மத்திய கிழக்கிலேயே அமெரிக்காவுக்கு அடிபணியாத தன்னுடைய இறுதி மூச்சு வரை அமெரிக்க வல்லாதிக்க சக்திகளை எதிர்த்து நின்ற ஒரு தலைவராக இவர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிகப்பெரிய பொய் பிரச்சாரங்கள் இவருடைய ஆட்சி குறித்தும் அயதுல்லா அல் கமேனியினுடைய ஆட்சியில் மக்கள் மிகப்பெரிய அளவில் கொடுமைப்படுத்தப்படுவதாக பல்வேறுபட்ட செய்திகளையும் பல பொய் பிரச்சாரங்களையும் மேற்கொண்ட போதிலும் கூட அவை அனைத்தும் தவிடுபடியாக்கும் விதத்தில் மக்கள் மிகப்பெரிய அளவில் இதுவரை இல்லாத அளவில் திரண்டு தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்க ஊடகங்களே இன்று செய்தி வெளியிடுகின்றார்கள். லட்சம் என்பதை கடந்து, மில்லியன் என்பதை கடந்து கோடிக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டுள்ள ஒரு நிகழ்வாக இது பதிவு செய்யப்படுகின்றது. வரலாற்றிலேயே உலகில் எந்த ஒரு தலைவருக்கும் இவ்வளவு எண்ணிக்கையிலான மக்கள் கலந்து கொள்ளவில்லை என்ற செய்திகளும் மேலதிகமாக வெளியாக இருக்கின்றன. அந்த மக்கள் திரள் காட்சிகளை காணொளி பதிவுகளில் பார்க்கின்ற பொழுதே தெரிகின்றது. இந்த நிலையில்தான் கோடிக்கணக்கான கலந்து கொண்ட மக்கள் ஒரு செய்தியை அமெரிக்காவுக்கு சொல்லியிருப்பது மட்டுமல்ல, அமெரிக்காவை பழிவாங்க வேண்டும், இஸ்ரேலை பழிவாங்க வேண்டும், ட்ரம்பையும் நெதன்யாகுவையும் கொலை செய்ய வேண்டும் என்ற கோஷங்களை, செங்கொடிகளை ஏற்றி எழுப்பியிருப்பது தான் இன்று உலக ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கின்றது. அங்கே இருக்கக்கூடிய இராணுவம், ஈரான் அரசாங்கம் சமாதான பேச்சுவார்த்தையாக ஒரு சமாதான ஒப்பந்தமாக சென்று விடுவோம் என்று நினைத்தாலும் கூட அங்கிருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் செங்கொடிகளை ஏற்றி தங்களுடைய தலைவரின் மறைவுக்கு பழி வாங்கியே தீர வேண்டும், எங்களுடைய சுப்ரீம் லீடரை படுகொலை செய்தவர்களை படுகொலை செய்ய வேண்டும் என ட்ரம்பையும் நெதன்யாகுவையும் கொன்றொழிக்க வேண்டும் என கோஷமிடக்கூடிய காட்சிகள் இன்று அமெரிக்க ஊடகங்களிலேயே முக்கியமான செய்தியாக மாறியிருக்கின்றது. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் இவருடைய புகைப்படம் ஒன்று அங்கு வைக்கப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கற்களால் அவற்றை வீசக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன. ஈரானில் நிகழ்வுகள் எவ்வாறு சென்று கொண்டிருக்க அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை இன்று ஒரு செய்தியை வெளியிடுகின்றார்கள். எந்த தலைவர் ஒரு மிகப்பெரிய சர்வதிகாரி, அந்த தலைவரை மாற்ற வேண்டும், ஈரான் மக்கள் எல்லாம் துன்பப்படுகின்றார்கள், அவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் அமெரிக்கா அங்கு சென்று கொண்டிருக்கின்றது, இந்த கொடூரமான ஆட்சியை மக்கள் வெறுத்தொதுக்கி இருக்கின்றார்கள் என்று மீண்டும் மீண்டும் ஒரு தடவை இரண்டு தடவை இல்லை, ட்ரம்பும் வெள்ளை மாளிகையும் ஜேடி வான்ஸும் பீட்டர் கெக்சாத் போன்ற ட்ரம்பினுடைய அடிவருடிகளும் தொடர்ச்சியாக கூறி ஈரான் மீது இராணுவ நடவடிக்கை ஆரம்பித்தார்கள். இராணுவ நடவடிக்கை நடைபெறும் போது கூட ட்ரம்ப் பேச்சுக்களில் சொல்கின்றார், உங்கள் நாட்டை விடுதலை செய்ய போகின்றோம், உங்கள் நாட்டுக்கு உதவி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த காணொலிகளை தொடர்ச்சியாக பார்க்க நண்பர்களுக்கு தெரியும். அவ்வாறு கூறித்தான் தாக்குதலை நடத்தினார்கள். ஆனால் அமெரிக்கா சொன்ன அத்தனை விடயங்களும் முழு பொய் என்பதை இந்த நிகழ்வுகள் நிரூபித்திருக்கின்றன. இறந்த தங்களின் தலைவரின் உடலைக்கான வணக்கம் செலுத்த கோடிக்கணக்கான ஈரானியர்கள் கண்ணீரோடு வந்திருக்கின்றார்கள். டெஹ்ரானை நோக்கி ஈரான் அத்தனை நகரங்களிலிருந்து வந்திருக்கின்றார்கள். இதுவரை இல்லாத கூட்டம். ஈரானின் புகையிரத நிலையங்கள், மெட்ரோ ரயில், பேருந்து நிலையங்கள், விமான நிலையங்கள் அனைத்தும் முடங்கிவிட்டன. அவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை இதுவரை யாரும் பார்த்ததில்லை என்று பத்திரிகையாளர்களை செய்தி வெளியிடுகின்றார்கள். எனவே நியூயார்க் டைம்ஸ் கூறுகின்றது, ஒரு தலைவரை வெறுத்திருந்தால், அவர் உயிரோடு இருக்கும்போது
அவரை சமாளித்து போக வேண்டும், அல்லது அவருக்கு முகமன் கூற வேண்டும், அவரை புகழ்ந்து கூற வேண்டும் என்று சொல்லலாம். ஆனால் இறந்த பின்னர் இவ்வளவு மக்கள் திரள வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே அந்த மக்கள் அந்த ஆட்சியை, அந்த தலைவரை இவ்வளவு தூரம் நேசித்திருக்கின்றார்கள். ஆனால் அமெரிக்கா இஸ்ரேல் கூறிய பொய்களும் அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது. எனவே இவர்கள் ஆட்சி மாற்றம் என்று கூறினார்கள். ஆனால் முன்பிருந்ததை விட மக்களினுடைய ஆதரவு இந்த ஆட்சிக்கு, இஸ்லாமிய குடியரசினுடைய ஆட்சிக்கு, இந்த அயதுல்லா அல் கமேனியினுடைய ஆட்சிக்கு இன்னமும் ஒருமைப்பாடும் ஒற்றுமையும் பலமும் கூடியிருக்கின்றது. எனவே ட்ரம்ப் நிர்வாகம் செய்த ஒரே விடயம் பிரிந்து கிடந்த ஈரானையும் ஒன்றிணைத்திருக்கின்றார்கள். தங்கள் தலைவரின் படுகொலை அவர்களை கோபப்படுத்தி இருக்கின்றது. தங்களுக்குள் இருக்கும் சிறிய பிளவுகளை எல்லாம் மறந்து பொது எதிரிக்கு எதிராக ஒன்றிணைந்து விட்டார்கள். இனி அவர்களை அசைத்து பார்ப்பது மிக கடினம் என்று அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், ஆக்சியோஸ் அனைத்தும் இன்று செய்தி வெளியிடுகின்றார்கள். நினைத்து பாருங்கள், அமெரிக்க ஊடகங்கள் இந்த நிலையை, ட்ரம்பினுடைய பொய்களை எல்லாம் அம்பலப்படுத்தி இருக்கின்றார்கள். இப்படியான சூழ்நிலையில் இன்று அயதுல்லா அல் கமேனியினுடைய நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது டெஹ்ரானில் பலர் உரையாற்றுகின்றார்கள். பெசாஸ்கியான், சபாநாயகர், IRGCயினுடைய தளபதிகள், முக்கியமான மத குருக்கள் எல்லாம் உரையாற்றும் பொழுது அங்கு உரையாற்றிய ஈரானினுடைய கடற்படை தளபதி ஒரு செய்தியை கூறுகின்றார். இந்த படுகொலைக்கு, எங்கள் தலைவரின் படுகொலைக்கு காரணமானவர்களுக்கு பழி தீர்க்க வேண்டும் என எங்களுடைய மக்கள் விரும்புகின்றார்கள். அவர்கள் முஸ்லிம் போராளிகளிடம் இருந்து பழி வாங்கலை எதிர்கொள்வார்கள் என்றும், தன்னுடைய நீண்ட தலைவரின் உச்ச தலைவரின் மரணத்தால் எதிர்ப்பட்சி இன்னும் பலவீனமடைந்திருக்கின்றது. எதிர்ப்பச்சை இந்த ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக அயதுல்லா அல் கமேனி கட்டியெழுப்பினார். அதை நாங்கள் தொடரப்போகின்றோம். இந்த முஸ்லீம் போராளிகள் இதற்கான படுகொலைக்கான பதிலை கொடுப்பார்கள் என்று கூறியிருப்பது மீண்டும் அமெரிக்க மீது, அமெரிக்க நிலைகள் மீது, இஸ்ரேல் மீது எதிர்ப்பட்சி தாக்குதலை தொடங்கப் போகின்றார்களா என்பதும் மிகப்பெரிய கேள்வியாக தற்போது எழுந்திருக்கின்றது. எனவே இந்த நேரத்திலே ஈரான் மீண்டும் போர் ஒன்று ஏற்பட்டால் அதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள். அமெரிக்காவோ இஸ்ரேலோ தேவையற்ற கணிப்பீடுகளை செய்தால் தயார் என்பதைத்தான் ஈரான் அரசும் ஈரான் இராணுவமும் எதிர்ப்பச்சும் தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மீண்டும் கடற்படை தளபதியினுடைய இந்த எச்சரிக்கை மிகப்பெரிய பதற்றத்தை வளைகுடாவில் ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து, காசாவில் இஸ்ரேலிய இராணுவம் நடத்திய கொடூரமான தாக்குதல்களில் கடந்த 48 மணி நேரத்தில் 12 பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதில் 10 வயதுக்குட்பட்ட 2 சிறுவர்களும் கொல்லப்பட்டிருப்பதாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றார்கள். கான் யூனிஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம்பெயர்ந்தோர் தங்கியிருந்த முகாம்களின் மீது இந்த கொடூர தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருப்பதால் இந்த மரணங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. எனவே உலகம் மீண்டும் காசாவை நோக்கி திசையை திருப்பியிருக்கும் சூழ்நிலையில் தன்னுடைய படுகொலைகளை இஸ்ரேல் மெல்ல மெல்ல அரங்கேற்ற தொடங்கி இருக்கின்றார்களா என்ற அச்சம் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. 2 சிறுவர்கள் உட்பட 12 பேரை படுகொலை செய்திருக்கின்றார்கள். அமெரிக்காவின் மேற்கு வர்ஜீனியாவில் இருக்கக்கூடிய பர்கர் ஸ்பார்க் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், வர்த்தக நிலையங்கள் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடத்தில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு கட்டத்தில் அந்த தீயை அணைக்க முடியாமல் 20 முதல் 25 கடைகள், அங்கிருந்த கடை தொகுதிகள் எரிந்து சாம்பலாகிவிட்டன. தீயணைப்பு வீரர்கள் மிக கடுமையான முயற்சியை மேற்கொண்ட போதிலும் அடர்த்தியான கரும்புகை, கொழுந்து விட்டிருக்கக்கூடிய நெருப்பு காரணமாக உடனடியாக அந்த இடத்தில் தீயை அணைக்க முடியாத காரணத்தினால் அந்த இடத்திற்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டு அந்த இடத்தை விட்டு மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். சுற்றுச்சூழல் அதிகாரிகள், தீயணைப்பு படை வீரர்கள், மேலதிகமான இராணுவத்தினர் அந்த இடத்துக்கு வர வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அங்கு பதற்றமான சூழ்நிலை மேற்கு வர்ஜீனியாவில் இருக்கக்கூடிய பர்கர் ஸ்பார்க் என்ற இடத்தில் இடம்பெற்றிருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. ஏற்கனவே ஐரோப்பா முழுவதும் மிகப்பெரிய வெப்பநிலை தாக்கி கடுமையான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருந்தன. இதில் இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மன் போன்ற நாடுகளில் மட்டும் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்திகளை பார்த்திருந்தோம். இந்த வெப்பநிலை தற்போது அமெரிக்காவையும் தாக்கத் தொடங்கி இருக்கின்றது. கடந்த ஒரு வார காலத்தில் மட்டும் அமெரிக்காவின் பல்வேறுபட்ட மாகாணங்களில் வெப்பநிலை காரணமாக 26 பேர் உயிரிழந்திருப்பதாக அமெரிக்காவின் சுகாதார அமைச்சகம் அதிகாரபூர்வமான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். ரஷ்யா உக்ரைன் இடையிலான மோதல் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் நேற்று முன்தினம் 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி உக்ரைன் தங்கள் மீது மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தியதாகவும், அதில் 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை தங்களுடைய வான் பாதுகாப்பு சாதனங்களூடாக இடைமறித்து அழித்து விட்டோம், மிகுதி ட்ரோன்களும் சேதம் ஏற்படுத்தாத பகுதிகளில் வீழ்ந்தன என ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருந்தார்கள். அதற்கு பதிலடியாக இன்றைய தினம் உக்ரைனின் பல்வேறுபட்ட இராணுவ இலக்குகள் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில்
கேவ் நகரில் மிகப்பெரிய ஆயுத தொழிற்சாலைகள் 2 ஆயுத கிடங்குகள் பற்றி எறிந்து கொண்டிருப்பதாகவும் இதில் ஏவுகணைகள், ட்ரோன்கள், வெடிமருந்துகள், நேட்டோ நாடுகளிடமிருந்து உக்ரைன் பெற்றுக்கொண்ட பல வெடிமருந்துகள் கூட தீயில் கருகி எரிந்து கொண்டிருப்பதான செய்தி வெளியாக இருக்கின்றது. பல பில்லியன் டாலர் பெறுமதியான ஆயுதங்கள் ரஷ்ய தாக்குதலில் எரிந்து கொண்டிருக்கின்றன. இன்னமும் தீ கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக வடகொரியா அணு ஆயுதம் உள்ளிட்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணைகளை வெற்றிகரமாக பரிசோதித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். ஜனாதிபதி கிம் ஜோங் உன்னின் நேரடி பார்வையில் இந்த சோதனைகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்த 2 மாதங்களுக்குள் ஹாங்காங் என்ற குறித்த புதிய போர்க்கப்பலில் இந்த ஏவுகணைகள் சேர்க்கப்படும் என்றும், எதிரியினுடைய ஏவுகணைகள், ட்ரோன்களை கண்டுபிடிக்கக்கூடிய சிறப்பு ட்ரேடார் சிஸ்டம், அதிநவீனமான சென்சார் அடங்கிய இந்த போர்க்கப்பல் வடகொரிய இராணுவத்தின் கடற்படை பலத்தை பல மடங்குகள் உயர்த்தும் என கிம் ஜோங் உன் தெரிவித்திருக்கின்றார். வடகொரியா நடத்தும் அடுத்தடுத்த இவ்வாறான சோதனைகள் தென்கொரியா, ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு பெரும் நெருக்கடி ஏற்படுத்தும் என்பது அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இராணுவ வல்லுநர்களின் கருத்தாக இருக்கின்றது. இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளையும் சிறிய நிகழ்வுகளையும் உலகில் நடைபெறக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களையும் அறிந்து கொள்ள கீழே இணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள எங்கள் அகிலம் முகநூல் பக்கத்தையும் லைக் செய்து இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.